யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்னாரு. இது தமிழ்நாட்டில் இப்ப இந்த சமீப வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நடவடிக்கை நிச்சயமா இருக்குன்ற பயத்துல தானே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? அவர் ரொம்ப தெளிவா ஓப்பனா சொல்றாரு. அவர் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் அதுல இருந்து என்ன தெரியுது? நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். அவர் என்ன சொன்னார்? இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஒண்ணு நல்ல கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன? ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் வழிமுறைகளே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம். அதாவது ஒவ்வொரு இஷ்யூ, ஒவ்வொரு ஒரு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் அது வந்து வேற மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு. அவர் நேற்று அங்க இந்த கரூர்ல போய் முதல்ல வெறும் கையில போகல, அவர் மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சியில ஒரு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் கரூருக்கு போய் அவங்க கிட்ட ஆறுதல் மட்டும் தெரிய வைக்கல. உங்களோட அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, அதுக்கப்புறம் கிளியரா அவர் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க அப்படின்னாரு. இது தமிழ்நாட்டின் இப்ப இந்த சமீப வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நாங்களும் காங்கிரஸ் கட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பர்த்டே ஜூலை 15ஆம் தேதி மிக பெருசா கொண்டாடுவோம். ஏன்னா இப்ப லஞ்சம் இல்லா ஆட்சி அப்படின்னா யாரு ஞாபகம் வருது? பெருந்தலைவர் காமராஜர். ஆகையால் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்னு நாங்களும் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாளை கொண்டாடுவோம். அதே இதுல தான் நான் அந்த முதலமைச்சரோட கரூர் ஸ்பீச்சையும் நான் பாக்குறேன். இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுகவையும், திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக போதும் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா அந்த ஊழல் பண்ணவங்களுக்கு மேல நடவடிக்கை இருக்காது. டிவிக்கு ஆட்சியில ஓடி ஒளிறாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் பேசியிருந்தாரு. இது அதே மாதிரி தான் இருக்குமா, இல்ல நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நடவடிக்கை நிச்சயமா இருக்குன்ற பயத்துல தானே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? ஆகையால் ஆனா இது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுப்பாங்க. ஆனா முதல் அவர் ரொம்ப தெளிவா ஓப்பனா சொல்றாரு. அவர் ஏன் ஓடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் அதுல இருந்து என்ன தெரியுது? நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். அவர் என்ன சொன்னார்? இதுல சட்டசபையில என்ன சொன்னாரு? நாங்க தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னாரா இல்லையா? அதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கரூர்ல அந்த வேலைவாய்ப்பு கொடுத்தது திமுக முயற்சிக்கிறாங்க, கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மனிதாபிமான அடிப்படையில் தான் நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு அரசு தரப்புல சொல்றாங்க. காங்கிரஸோட கருத்து இதுல எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? திமுக எதிர்த்திருக்காங்க. இல்ல அதான் எதுக்கு 41 பேர் 41 குடும்பங்கள் யாரையும் எழுந்தாங்களா இல்லையா? அவங்களோட தவறே இல்லை. இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. 41 பேர் பலியாயிருக்காங்க அரசியல் பிரச்சாரத்துக்காக. இது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல ஒரு மனிதார்ம இதைதானே அப்படித்தானே பார்க்கணும். இதுல என்ன கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். மேகதாது ஏதாவது ஒரு செங்கல் வச்சாலும் நாங்க இதை எதிர்ப்போம் அப்படின்னு நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்காக தீர்ப்பு எப்படி எடுத்துட்டு வரலாம்? தீர்ப்பை வந்து முதல்ல ஒரு லீகல் ரூட் இருக்கு. அது தமிழ்நாட்டு அரசு அந்த இது எடுத்திருக்காங்க. அது கரெக்டான முடிவு தான். ரெண்டாவது, பொலிட்டிக்கலாகவும் நாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை மூலமாக செய்ய விரும்புவோம், செய்ய முடியும். ஏன்னா நாங்க காங்கிரஸ் கட்சி, இதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ளது. ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சியோட அட்வான்டேஜ் என்ன? அது உங்களோட சக்தி என்ன? நிறைய மாநிலங்கள்ல அவங்களுடைய பவர் இருக்கும், அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஆகையால் இப்ப இந்த கர்நாடகமும் சரி, தமிழ்நாடும் சரி, இந்த காங்கிரஸ் கட்சி 2 மாநிலங்களையும் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு தீர்ப்பு, பொலிட்டிக்கல் தீர்ப்பும் எடுத்துட்டு வர சக்தி காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க இப்ப எல்லாமே தேர்தல் கூட்டணியும் கொள்கை கூட்டணி இல்ல பார்லிமெண்ட் மசோதாவை எதிர்க்கிற கூட்டணி எல்லாம் சேர்ந்து கலந்து பார்க்க விடாது. இப்போ பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்க போகுது 20ஆம் தேதி. என்ன எதிர்பார்ப்பு? டீலிமிட்டேஷன், தொகுதி மாற்ற மசோதா எடுத்துட்டு வருவாங்க. அதனால யார் பாதிக்கப்படுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள்.
அதை எதிர்க்கணுமா வேணாமா? நிச்சயமா எதிர்க்கணும். திமுக தேர்தலுக்கு முன்னாடியும் எதிர்த்தாங்க. தாவேகா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அதை எதிர்ப்போம். காங்கிரஸ் கட்சியோட பொசிஷன் என்ன? அதை எதிர்ப்போம். இல்ல ஒன்னா தானே இருக்கும். அது ஏன் தேர்தல் மூலமாகவே எல்லாமே பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா இல்லையா? அதை எதிர்க்கணுமா கூடாதா? தமிழ்நாட்டின் பலனுக்காக அதை எதிர்க்கணுமா கூடாதா? அதை எதிர்க்கணும். அதை எதிர்க்கலன்னா தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா தானே இருப்பாங்க. அது யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதிமுக எதிர்க்கலன்னு வச்சுக்காங்க, அவங்கள இப்ப தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை. திமுகவும் எதிர்க்கலன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம். ஆகையால் இந்த கொள்கை அடிப்படையில் எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக ஒண்ணு சேர்றது நல்லதுதான்.